வணக்கம் நண்பர்களே. இந்த பயன்களை சொல்லாமைங்கிற இந்த அதிகாரத்த நாம பார்த்துட்டு வரோம். 195வது குறள் வரைக்கும் பார்த்துட்டோம். இப்போ 196வது குறளுக்கு வந்திருக்கோம். இந்த 196வது குறள் வந்து அ அந்த மாரி பயனில்லாத சொற்களை சொல்றவங்கள வந்து ஒரு கடுமையான விமர்சனத்துக்கு உட்படுத்துறாரு திருவள்ளுவர். என்ன சொல்றாருன்னா, பயனில சொல்வானை மகன் எனல் மக்கள் பதடி எனல் அப்படிங்கிறார். எப்படி கடுமையா சொல்றாரு. அதாவது சிலவங்க இருக்காங்க, அவங்க வந்து அவங்களுக்கு வந்து எந்த சீர்மையும் அவங்களுக்கு வேண்டியதில்லை, எந்த சிறப்பும் வேண்டியதில்லை, அவங்க எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. அவங்க அவங்களுடைய மனதுக்கு தோன்றியபடியும் அந்த விருப்பப்படியும் அவங்க வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க. எதையும் எப்படியும் பேசுவாங்க. அவங்களுடைய பேச்சுக்கள்ல வந்து அந்த எல்லாமே வந்து ஒரு பயன் இல்லாத பேச்சுக்களா தான் இருக்கும். அதனால யாருக்கும் ஒரு பயன் இருக்காது. இப்படிப்பட்டவங்கள நாம வந்து நிறைய சந்திப்போம். நாம அவங்கள ஒண்ணும் சொல்லவும் முடியாது. அவங்க அதை கேட்கவும் மாட்டாங்க. அதை கேட்கும் பொழுதுதான் வந்து ஒரு மனிதன் வந்து அவன் தன்னை திருத்திக்கிட முடியும். கேட்காம அவங்க பாட்டுக்கு எல்லாம் இருப்பாங்க. இது வாழ்க்கையில அவங்க இருப்பாங்க. அதனாலதான் வந்து திருவள்ளுவர் வந்து அதுல வந்து அந்த வார்த்தையை வந்து ரொம்ப அழகா போடுறார். பயனில் சொல் பாராட்டுவானை, அதையே விருப்பப்பட்டு செய்றவன். பயனில் சொல் பாராட்டுவானை, அதெல்லாம் அவனுக்கு இதுதான்ப்பா நான் செய்யறது. அதையே வந்து தன்னுடைய பழக்க வழக்கமாக கொள்வான். பழக்க வழக்கமாக அந்த கை கொள்ளுதல். அந்த பயனில் சொல் பாராட்டுவானை. அப்ப ஒரு என்ன முடிவுக்கு வரானா, அவன மகன் எனல், அவனும் வந்து ஒரு நாட்டுல வந்து ஒரு பிரஜைதான். அவனும் வந்து மக்கள்ல ஒருவன் தான். அவனை அந்த மக்கள்னு சொல்லு, மகன் எனல் அந்த மக்கள்னு சொல்லவா, அல்லனா மக்கள் பதடி எனல். பதடின்னா அந்த உமி. நம்ம வந்து அறுவடை பண்ணதுக்கு அப்புறம் எல்லாம் உதிர்ந்து அந்த இதுகெல்லாம் அந்த பூமியா கிடக்கும் இல்ல, அதாவது அந்த செடியில உள்ள அந்த கூளம், இப்படி இந்த கூடம், அதுக்கப்புறம் உள்ள அதுல இருந்து கீழே விழக்கூடிய அந்த பொருட்கள், அதுகளை எல்லாம் திருப்பி உடலை வச்சு எரிப்பாங்க. அதாவது அவர் அதுதான் சொல்ல வர்றாரு, அது எரிக்கிறதுக்கு தான் லாய்க்கு அப்படின்னு. அப்ப அவங்கள வந்து என்னன்னா அவர் சொல்றாருன்னா, இவன மகன், ஒரு ஒரு நாட்டினுடைய ஒரு சிட்டிசன், அவனை நம்ம சொல்ல முடியாது. இவனை அப்படி சொல்ல முடியுமா? மகன் என சொல்லலாமா? முடியாது. மக்கள் பதடி என்னல். அப்போ இந்த மாதிரி ஒரு குப்பை, ஒரு கழிவு அப்படின்னு நம்ம சொல்லலாமா? அப்படிதான் சொல்லணும். அவர் வந்து கேட்காரு, அவன மகன் என்னல் மக்கள் பதடி என்னல்னு சொன்னா, அவன மகன்னு சொல்ல முடியலையே. அப்போ மக்கள் பதடி, அது ஒரு குப்பை.
அறுவடைக்கு பின்னால வரக்கூடிய அந்த குப்பை அதுதான் பதடி. இப்படித்தான் நம்ம அவன சொல்ல முடியுமே ஒழிய, வேற ஏன்னா இத அவன் பாராட்டுகிறான். இந்த மாதிரி பேசுறத, இந்த பயனில் சொல் பேசுறத அதைத்தான் அவன் ஒரு கடைப்பிடிக்கிறான். அந்த கடைப்பிடிக்கிறத அவன நம்ம என்ன செய்ய முடியும்? அப்போ அவன அப்படி பாராட்டுறவன, அப்படி ஒரு பழக்கவழக்கமா வச்சிருக்கவன, அவன நாம ஒரு நல்ல ஒரு குடிமகனாகவும் எடுத்துக்கிட முடியாது. அவன எடுத்துக்கிடணும் அப்படின்னாச்சுன்னா, அவன் அவன ஒரு குப்பையாகத்தான் நாம அ எடுக்கணும். மற்றபடி வேற எதுவாகவும் அவன நாம எடுக்க முடியாது. அப்படின்னு சொல்லித்தான் இந்த இத சொல்றார். உண்மைதானே? வாஸ்தவம் தானே? எப்படி வ வந்து அ ஒரு அ ஒரு நாட்டினுடைய குடிமகனாக அவனை எப்படி நாம எடுக்க முடியும்? வெறுமையா ஒரு அ ஒரு ஒரு கூளம், அந்த உமி, அதுகளை எல்லாம் புடைச்சு போட்டு அதுல கிடக்குதுல்ல உமி. அது மாரிதான் நம்ம ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லாத வீணாக நம்ம அதை எரிக்கிறது தான் முடியும். ஆக இவனுமே எரிப்பதற்குத்தான் இவன் லாயக்கானவன். இவனால வேற எதையும் நம்ம இவனை வச்சு எதையும் செய்ய முடியாத அளவுக்கு இவன் மனிதர்களிலே மிக கழிவானவனாக ஆகியிருக்கிறான். இதை என்ன செய்ய? இப்படி இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொருவரும் ஆஹ், அந்த பயனிலை சொல்லாமைங்கிறது அந்த இதுகள் எல்லாம் அந்த நாகாக்க அப்படிங்கிற இந்த இதுல இப்படிலாம் நம்ம நம்முடைய சொற்களை நம்ம பேச்சுக்களை சரியான முறையில சில தவறுகள் நாம ஒரு தடவை செய்துட்டாலும் அதுக்கப்புறம் அதை நாம திருத்தி நல்ல முறையில நாம இந்த பயனிலை சொல்லாமையே நாம கடைபிடிக்கணும். இல்லைன்னா நாம ரொம்ப போயிடும். அதனாலதான் திருவள்ளுவர் சொல்றார். நாம இந்த பயனில் அந்த சொல்லாமைங்கிற அந்த அறத்தை நம்ம நல்ல முறையில நாம கடைபிடிக்கணும். சரி நண்பர்களே, நாம 6 குறள் பார்த்திருக்கோம். அடுத்தாப்புல என்ன சொல்றாருங்க அதை பார்ப்போம். அதுவரை நன்றியோடு விடுபடுகிறேன். வணக்கம்.